ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாக சீனாய் தேவ சபை எனக்கு ஒரு வாய்ப்பை தந்து உங்களோடு ஒரு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக சபை போதகர்களுக்கும் மற்றும் சபை கமிட்டிக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாக நம்ம இந்த ஒரு இன்டர்நெட் மூலமாக, யூடியூப் மூலமாக இந்த ஒரு பேரிடர் காலங்களிலும் தேவனை நாம் வழிபடுவதற்கும் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜிலாம் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி இருந்திருப்போம் தெரியாது. ஸோ கடவுள் நமக்கு இப்படியான ஒரு வாய்ப்புகளை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும், அவரை தோத்திரிக்க வேண்டும். ஸோ இன்னைக்கு நான் உங்களோடு தேவ செய்தியாக என்ன பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றால், தேவனுடைய அன்பை பற்றி அநேக செய்திகளை கேட்டிருப்போம். எத்தனையோ செய்திகள், எத்தனையோ பேர் இதை பற்றி கொடுத்துருக்கலாம். நான் அதே மாதிரி இன்னொன்று அப்படின்னு கொடுக்க விரும்பலை. ஸோ தேவனுடைய அன்பை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது, வேதத்தை நாம் பகுப்பாய்வு செய்யும் பொழுது தேவனுடைய அன்பை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும், அதன் மூலமாக தேவனை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும். ஸோ இதை பற்றி நான் உங்களோடு ஒரு சில காரியங்களை இன்று பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு வகுப்பில் ஒரு மாணவன், ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. ஆசிரியர் வந்துட்டு ஒரு கணக்கு வகுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. A = B, B = C, அதனால C = A அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களை எல்லாம் பார்த்து, இதற்கு யாராவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா இந்த கணக்குக்கு, இந்த ஒரு ஃபார்முலாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ஒரு மாணவன் எழுந்து சொன்னால், டீச்சர், நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் உங்கள் மகளை நேசிக்கிறீங்க, ஸோ அதனால் C = A என்னன்றதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் சொல்கிறப்ப எப்படி சொன்னாங்கன்னா, டீச்சர், யூ லவ் மீ ஆர் ஐ லவ் யூ ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ ஸ்டூடெண்ட். நீங்கள் உங்கள் மகளை லவ் பண்ணுறீங்க, ஸோ அதனால் நான் உங்கள் மகளை லவ் பண்ணுறேன், அப்போ A = C ஆயிடுச்சா அப்படின்னு. இந்த லவ் அப்படின்ற வார்த்தை, அன்பு அப்படின்ற வார்த்தையை பல பேர் இன்றைக்கு பல மாதிரியாக அதை திசை திருப்பி அதனுடைய பொருளை மாற்றி அவரவர்களுக்கு ஏற்றாற் போல இன்னைக்கு வைத்துக்கொண்டு, இதுதான் அன்பினுடைய பொருள், இதுதான் அன்பினுடைய டெஃபினிஷன், கருப்பொருள் இதுதான், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்லையாவது நமக்கு பல சொற்கள் இருக்கு. காதல், நெயிர்ச்சி, பக்கம், நேசம், முழுவல், இப்படியெல்லாம் பல சங்க இலக்கியங்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்குறப்ப பல சொற்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஆங்கிலத்தில் எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிற ஒரே வார்த்தை என்ன? ஐ லவ் கார், ஐ லவ் பிரியாணி, ஐ லவ் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை பேரை சொல்லி எதுக்கு வேண்டுமானாலும் நம்ம போடுகின்ற ஒரு வார்த்தை என்னன்னா லவ். இப்போ இந்த லவ்வை வச்சுக்கிட்டு தான் நம்ம கடவுளுடைய அன்பையுமே நம்ம ஒப்பிட்டு அநேக நேரங்களில் அப்படிதான் அநேகர் ஒப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதில் நிறைய குழப்பங்கள் அவர்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் இருக்கு. தேவனை அறிந்து கொள்வதிலும் அவர்கள் குழம்பி தத்தளித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வார்த்தைக்கு உண்டான பொருள் அவரவருக்கு ஏற்றாற் போல வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த கெலைடோஸ்கோப்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஒரு தொலைநோக்கி மாதிரி இருக்கும், ஆனால் 6 புறத்துலையும் கண்ணாடி வச்சு அதுக்குள்ள கலர் பேப்பர்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம அநேகர் நம்முடைய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்போம். அது நீங்கள் ஒவ்வொரு சிறிதாக நீங்கள் திருப்புறப்ப ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒவ்வொரு பேட்டர்ன், ஒவ்வொரு வர்ணங்களை, ஒவ்வொரு காரியங்களை உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். நீங்கள் அது உங்களுடைய கண் வழியாக பார்க்குறப்ப நீங்கள் ஒவ்வொரு முறை திருப்புறப்பவும் புது புது பேட்டர்ன்ஸை காமிச்சிட்டு இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் அன்புனா என்ன, நேசம்னா என்ன கேளுங்க. கடவுளுடைய அன்புனா, கடவுளுடைய அன்புக்கே அவரவர் ஒரு விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்வது நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் கடவுளுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் அல்லது பண்பு என்பது அன்பு. அதை வேதம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம். சரி, இப்படிதான் நமக்கு உற்றார் உறவினர் நமக்கு தெரிந்தவங்க தான் இப்படி பல அர்த்தங்கள் சொல்றார்கள் என்றால், இன்னைக்கு அநேக சுவிசேஷர்களும் சரி, போதகர்களும் சரி,
அவர்கள் வந்து ஒரு அன்பை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இன்னும் ஒரு தவறான ஒரு அன்பா தெரியுது. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் ரொம்ப சின்ன பையன், நான் சொல்றது வந்துட்டு ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கும், 15-20 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கும். அப்போ அந்த கூட்டத்தில் வந்த அந்த சுவிசேஷகர் பயங்கரமா ஒரு கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கொண்டு, நல்ல ஒரு தங்க பிரேஸ்லெட் எல்லாம் போட்டுக்கொண்டு, அவர் பின்னாடி அவர் வந்து அந்த புல்பீட் வரைக்கும், சபையில இருக்கிற அந்த புல்பீட் வரையும் சென்று தான் தன்னுடைய ஷூஸை, காலணிகளை அங்கதான் கலட்டுறாரு. அதை கலட்டுறதுக்கு ஒரு 2 பேர். அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் வந்து மூக்குல இருந்து சளி வந்தா அந்த சளியை வந்து அதுக்கு கர்ச்சீஃப் கொடுத்து அந்த கர்ச்சீஃப்ல இருந்து அதை தொடச்சி எடுக்கிறதுக்கு ஒருத்தர். இப்படி எல்லாம் நின்றுட்டு ஆள் நிக்கிறாங்க அவருக்கு பக்கத்துலயே. அதாவது அவர் இந்த நம்ம முதலமைச்சர்லாம் வந்துட்டு ஒரு அச்சுன்னு தும்மனா ஒரு 4 பேர் வந்துட்டு என்ன ஆச்சுங்க ஐயான்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி. ஆனா அவர் ஊழியக்காரர். அவர் வந்து மைக்கை பிடித்து கொண்டு தேவன் அன்பானவர் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அப்ப அன்புனா என்ன? இந்த கேள்விகளுக்கு எல்லாமே எனக்கு அன்னைக்கு ஒரு துவக்கமா இருந்தது. இந்த கேள்விகள்லாம் எனக்குள்ள வந்தது. உண்மையிலேயே வந்து தேவனுடைய அன்பை கிறிஸ்தவர்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு ஒரு பரிமாணம் என்னன்னா, அநேகர் இன்னைக்கு காலகட்டத்தில் இசை மூலமாக வந்துட்டு தேவன் எவ்வளவு அன்பானவர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது தேவனுடைய அன்பை வந்து நம்ம ருசி பார்க்க முடியும். ஒரு சில பாடல்கள்லாம் அவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம அநேகர் கேட்டிருப்போம். நாமுமே ஒரு சில நேரங்கள்லாம் நம்ம வந்து நம்முடைய கைபேசியிலையோ அல்லது வந்து தொலைக்காட்சியிலையோ தொடர்ந்து ஒரு மணி நேரம் பாடல்கள் போட்டு விட்டுட்டு நம்ம வாய் திறந்து பாடினா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதனால நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு ஒரு ஆறுதல், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்த உடனே எவ்வளவு ஒரு அன்பான ஒரு தேவன் எவ்வளவு அன்பானவன்றது இந்த பாடல் சொல்லுதல் அப்படின்னு நினைப்போம். அப்ப அன்புனா நம்ம ஒரு புரிதல் வந்து ஒவ்வொருத்தரும் வச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்துட்டு யூடியூப்ல நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா, இதையே நம்ம யூடியூப்ல தான் சொல்ல வேண்டியிருக்கு. யூடியூப்பை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா அன்பை பற்றி சொற்பொழிவாற்றுவதற்கு பஞ்சமே கிடையாது. எல்லா மதங்களிலும் சரி, மதத்தை கடவுள் எதிர்ப்பு கொள்கை உள்ளவர்களும் சரி, எல்லா வகையான தரப்பினரும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அன்பை பற்றி கூறாதவர்களே கிடையாது. அவ்வளவு பேரும் அன்பை பற்றி பேசுகிறவர்கள் தான். ஆனால் உண்மையான அன்பு என்பது என்ன, வேதம் நமக்கு சொல்லுகின்ற அன்பு என்ன அப்படின்றத நம்ம அறிந்து கொள்வது மிக அவசியம். அன்பு என்பது ஒரு வினைச்சொல். அன்பு என்பது ஒரு எமோஷனோ அல்லது ஒரு ஃபீலிங்கோ எல்லாம் கிடையாது. இது எல்லாருக்குமே தெரியும். அன்பு என்பது ஒரு வினைச்சொல். அப்படி என்றால் அன்பு என்பது செய்கையில் இருக்க வேண்டும். செய்கையில இல்லாத ஒரு சிந்தையில மட்டும் இருக்கக்கூடியதை அன்பு என்று வேதம் ஒரு காலமும் சொன்னதில்லை. நாமும் அதை ஒத்துக்கொள்ள போவதில்லை. நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோம், அந்த நபர் வந்து நம்ம கிட்ட வந்துட்டு என்ன அந்த இடத்துல வந்துட்டு உங்க பைக்ல வந்து இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அவங்க கிட்ட போயிட்டு நான் உங்களை நேசிக்கிறேன், 2வது முறை ஆமாங்க நேசிக்கிறீங்க, ஆனா என்னை வந்துட்டு அந்த இடத்துல பைக்ல வந்து இறக்கி விட்டுருங்க, திரும்பவும் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னா, அப்போ நாம ஒருத்தரை விரும்புகிறோம், நம்ம ஒருத்தர் மேல் அன்பு செலுத்துகிறோம் என்றால் அதை நம்ம செய்கையில காண்பித்தால் தான் அது அன்பு. நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்கள் மேல் அன்பா இருக்கிறேன் அப்படின்றத வெறும் வாயின் வார்த்தைகளா சொல்வதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால அன்பு என்பது ஒரு ஹார்ட் ஒர்க். அன்பு என்பது ஒரு கடினமான ஒரு காரியம். ஒருவரை நாம் உண்மையாக அன்பு கூறுகிறோம் என்றால் அது ஒரு கடினமான செயல். அதை தேவன் நமக்கு செய்து காட்டியிருக்கிறார். அது என்ன என்பதை நாம் பார்ப்போம். இதை சில பேர் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க, அன்பு என்பது இலவசம், அன்பிற்காக ஏதோ உழைக்கணுன்றது கிடையாது, காசா பணமா பேசுறத பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நெய் ஒழுக பேசுகிறது எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். என்ன ஒரு அருமையா பேசுறாங்க, என்ன ஒரு இனிமையா பேசுறாங்க அப்படின்லாமோ நம்ம வந்து அநேக நேரங்கள் நினைத்திருப்போம். அது எல்லாம் அன்பு என்று கருதியவர்களும் உண்டு. அப்ப அன்பு என்பது ஒரு இலவசமாய் கிடைக்கக்கூடிய காரியம் கிடையாது. அன்பு என்பது ஒரு கடின உழைப்பினால் மாத்திரமே அன்பை நாம் செலுத்த முடியும், ஒருவருக்கு அன்பு காட்ட முடியும். அதை தான் தேவன் நமக்கு செய்திருக்கிறார். கிரேக்க இலக்கியத்துல பார்ப்போம் என்றால் அன்புக்கு வந்து 4 பரிமாணங்கள்ல சொல்லுவாங்க. அநேகருக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும், அநேக தேவ செய்திகள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. அகாப்பே அன்பு, அது தேவனுடைய அன்பு. அதற்கு அடுத்தது வந்து ஸ்டார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு பேரண்டல் லவ், அதாவது பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் காட்டுகின்ற ஒரு பாதுகாப்பு
பாதுகாப்பு தன்மையை வெளிக்காட்டுகின்ற ஒரு அன்பு. அதற்கு அடுத்தது ஃபிலியோ, மூன்றாவது. இது சகோதரத்துவ அன்பு. ஒருவருக்கொருவர் சகோதரத்தோடு, சகோதர சகோதரி பாசத்தோடு நாம் இணைந்து செயல்படக்கூடிய அந்த அன்பு. நான்காவது அன்பு ஈராஸ். அது ஒரு ரொமான்டிக், ஒரு கணவன் மனைவிக்கு உள்ளான அன்பு. ஸோ இந்த 4 வகையான அன்பை தான் கிரேக்க இலக்கியங்கள் நமக்கு அநேக காலங்களில் நமக்கு காட்டி கொண்டிருக்கின்றது. வேதத்திலும் நாம் பார்க்கும் பொழுது வேதம் அநேக இடங்களில் அகாப்பே அன்பையும், இந்த ஸ்டார்ஜ் அன்பையும் மற்றும் இந்த ஃபிலியோ, ஈரோஸை பற்றி அதிகமாக வேதம் எங்கேயும் அதிகமாக புதிய ஏற்பாடுகளில் நாம் வாசிக்க முடியாது. இந்த 3ஐ தான் அதிகமாக காண்பித்து கொண்டே இருக்கிறது. இதில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்ன என்றால், இப்போ நம்ம சொல்றோம்ல சகோதரத்துவ அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரெண்டுக்காக உயிரே கொடுப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் நண்பனுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன், என் தங்கச்சிக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன், என் அப்பா அம்மாக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் வேணா போவேன். இது எல்லாமே அன்பு தான். ஆனால் இந்த அனைத்து அன்புமே நம்ம கணவன் மனைவிக்காக. ஸோ அப்போ இந்த 3 அன்பு, ஸ்டார்ஜ் பெற்றோருக்கு உண்டான அன்பு, ஃபிலியோ சகோதரத்துவ அன்பு, ஈராஸ் கணவன் மனைவிக்கு இடையே உண்டான அன்பு, இந்த 3 அன்புமே அகாப்பே அன்பை ஒப்புமையாக, அகாப்பே அன்பை அடித்தளமாக கொண்டு இயங்கவில்லை என்றால் யாரோ ஒருவர் பாதிக்கப்படுவார், யாரோ ஒருவர் வருத்தப்படுவார், யாரோ ஒருவர் உடைந்த இருதயத்தோடு காணப்படுவார். ஏனென்றால் மனித இயல்பால் நம்முடைய சிந்தையால் நாம் ஒரு அன்பை ஒருவருக்கு செலுத்துகிறோம் என்றால் அது ஒரு தேவனுடைய அன்புக்கு இணையான ஒரு அன்பாய் இருக்கவே முடியாது. அதனால இன்னைக்கு இந்த செய்தியை எத்தனை பேர் ஒரு உடைந்த இருதயத்தோடு கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க அந்த உறவுல, இந்த ஒரு உறவு முறையில, அது சகோதரத்துவ உறவு முறையோ அல்லது ஒரு பெற்றோர் மகன் மகள் உண்டான உறவு முறையோ அல்லது கணவன் மனைவி பந்தமோ, இந்த எந்த பந்தத்துக்குள்ளாகவோ இருந்தாலும் சரி, அதுல ஒரு உறவுல ஒரு முரண்பாடு இருக்குமே என்றால் அகாப்பே அன்பு அந்த இடத்தில் குறைவதனால் மாத்திரமே இது வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள. ஆகவே இன்னைக்கு அந்த அகாப்பே அன்பு என்றால் என்ன, இந்த தேவனுடைய அன்பு என்றால் என்ன, அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் மீதி இருக்கிற இந்த 3 அன்புகள் இருக்கல்லவா, அந்த 3 அன்புகளில் நாம் நம்முடைய உறவு முறைகளை சரி செய்து கொள்ள முடியும். நாம் கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். சரி, இப்போ நம்ம வேதத்துக்குள்ளாக போவோம். வேதம் நமக்கு தேவனுடைய அன்பு என்றால் என்ன சொல்லுகிறது? ஏன்னா வேதத்துக்குள்ள போகாம கடவுளுடைய அன்பு என்ன என்பதை நம்மால் ஒரு காலமும் புரிந்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பு என்பது அவருடைய மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கின்றது, குணாதிசயமாக இருக்கிறது. சரி, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நான் ஒரு சில பகுதிகளை, ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்போம், ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய அன்பை எப்படி புரிந்து கொண்டு ஒரு கிறிஸ்துக்கு மாதிரியான ஒரு அன்புள்ள வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அருமையான ஒரு பகுதியாக இதை பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டு நமக்கு சொல்ல வருகிறார். அப்ப இதுல முதல் நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த 7வது வசனத்திலே அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போ இந்த அன்புக்கான ஆரிஜின் என்ன, இந்த அன்புக்கான முதல் மூலம் என்ன, எங்க இருந்து இது துவங்கியது என்றால் இது தேவனிடத்திலிருந்து வருகிற அன்பு. இந்த அன்பு தான் மாய்மாலமற்ற அன்பு. இது ஒரு சாதாரணமான இயல்பான அன்பு கிடையாது. ஏனென்றால் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இயல்பான அன்பை செலுத்தக்கூடிய அளவிற்கு நமக்கு தகுதி இருக்கு. ஒரு நாய் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த நாய் கூட அவ்வளவு அன்பா ஒரு மனிதனோடு பழக முடியும், அதற்கு அந்த தகுதி இருக்கின்றது, அதால் அதை செய்ய முடியும். அதே போல் ஒரு மனிதனும் இன்னொரு சக மனிதனோடு அன்பாய் இருக்க முடியும். ஆனால் அந்த அன்பிற்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு, ஒரு எல்லைகள் இருக்கின்றன. அந்த எல்லையை தாண்டும் பொழுது அந்த மனிதன் தன்னுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்துகிறான், தன்னுடைய மாய்மாலமான ஒரு தோற்றத்தை அநேகர் கண்டிருப்போம், நாமும் அதே பலருக்கு செய்திருப்போம். ஸோ அதுவும் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல, இந்த வாக்கியத்துல நம்ம படிக்கிறோம் அல்லவா, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த அன்புன்ற வார்த்தையில நம்ம அகாப்பையை போட்டுக்கணும்.
அகாப்பே அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அதனால்தான் வேதம் நமக்கு பல்வேறு இடங்கள்ல வந்து சொல்லுகிறது, அன்பு என்பது ஒரு தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஈவு. அதே போல வந்து ஆவின் கனிகள்ல அன்பை வந்து ஒரு முக்கியமான ஒரு கனியாகவும் வந்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸோ இந்த அன்பு தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. இப்போ இந்த வசனத்தினுடைய நம்ம அடுத்த பகுதியை வந்துட்டு நம்ம வந்து சரியா விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது இதை நம்ம சரியா விளங்கி கொள்ளவில்லை என்றால் நம்ம வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளாக நம்ம வந்துட்டு போயிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு மீன் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இன்னொருத்தர் வந்து அவர்கிட்ட போய் கேட்டார், ஏன் மீன் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு. ஏன்னா ஐ லவ் ஃபிஷ், எனக்கு மீன்னா பிடிக்கும், எனக்கு மீன்னா பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்ப இதனால வந்துட்டு மீன் பிடிக்கும் அப்படின்னு மீனுக்கு ஏதாவது நல்லதாச்சா? அவருக்கு சுயத்துக்கு மீன் ருசியா இருந்தது. மீனை நீரிலிருந்து ஆத்துல இருந்து எடுத்து பிடித்து அவர் வந்து அதை அவித்து அதை சாப்பிட்டு இருக்காரு. அது அவருக்கு ஒரு சந்தோஷத்தையும் அது அவருக்கு ஒரு பிளஷரையும் தந்ததே தவிர, மீனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுனால ஐ லவ் ஃபிஷ் அப்படின்னு சொல்றது ஒரு முரண்பாடான ஒரு வாக்கியமாக இருக்கிறது. இந்த மாதிரி அநேக முரண்பாடுகள் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஸோ அப்படிதான் இந்த இடத்துல என்ன ஒரு முரண்னா, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதாவது இந்த அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படின்னு வந்து யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்றப்ப, பரிசுத்த ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவன்தான் இந்த அன்பை வெளிக்காட்ட முடியும். இந்த அன்பை வெளிக்காட்டி கொண்டிருக்கிற எவனும் பரிசுத்த ஆவியினால் பிறந்திருக்கிறான் அப்படின்றதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல விளங்கி கொள்ள வேண்டியது. ஒருவர் வந்துட்டு பரிசுத்த ஆவியினால் மனம் திரும்பாமல் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை அறிந்து கொள்ளாமல் இந்த அன்பை வெளிக்காட்டவே முடியாது. அப்படி என்றால் என்ன? இயல்பாக நம்மால் இந்த அன்பை மற்றவருக்கோ பிறருக்கோ நம்மால் இந்த அன்பை வெளிக்காட்ட முடியாது. இதைதான் வந்துட்டு நம்ம வந்து தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வந்து இந்த அன்பை வெளிக்காட்டி கொண்டிருக்கிற அனைவருமே தேவனால் பிறந்தவர்களாக தான் இருக்க முடியும். சாதாரணமாக மதர் தெரசா கூட நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பேருக்கு அன்பா இருந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேருக்கு வந்து உணவளித்திருக்கிறார்கள், எத்தனையோ பேருடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார்கள். இந்த அன்பு தேவனுடைய அன்பா என்று எல்லா நேரங்களிலும் நாம் கேள்விகளை வைக்கும் பொழுதுதான் நாம் அகாப்பே அன்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்பொழுது அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் பார்ப்போம் என்று சொன்னோம் அல்லவா? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. இதுல முக்கியமாக நாம வந்து விளங்கி கொள்ள வேண்டியது என்னன்னா, இங்க அன்பாகவே இருக்கிறார். அதாவது காட் இஸ் லவ் என்று ஆங்கில வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது அந்த இஸ் லவ் அப்படின்னு சொல்றப்ப என்னன்னா, காட் ஈக்குவல் டு லவ், தேவன் ஈக்குவல் டு அன்பு. இதுதான் வந்துட்டு நம்ம அங்கே புரிந்து கொள்ள வேண்டியது. இதை இலக்கியத்தில் நம்ம வந்து பார்ப்போம், இலக்கண நயத்தில் பார்ப்போம் என்றால் நம்ம அநேகர் வந்து பள்ளிக்கூடங்களில் நம்ம பார்த்துருப்போம், இந்த சப்ஜெக்ட் ப்ரெடிகேட், அதாவது எழுவாய் பயனிலை என்று சொல்லுவோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எழுவாய் என்பது ஒரு நபரையோ ஒரு பொருளையோ குறிப்பிடக்கூடிய காரியம், பயனிலை என்பது அந்த பொருளை குறித்து சொல்லப்படக்கூடிய காரியம். அப்ப இங்க வந்து தேவன் நபர், அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவனை பற்றி அந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுகிறது, அவர் அன்பாகவே இருக்கிறார். அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, யோவான் என்ன சொல்ல வர்றாரு இந்த இடத்துலனா, கடவுள் ஈக்குவல் டு அன்பு, தேவன் ஈக்குவல் டு அன்பு. இதைதான் வந்துட்டு அவர் வந்து சொல்லுகிறார். இது அநேகர் எப்படி வந்து புரிந்து கொள்கிறார்கள் என்றால், அன்பை தனியாக வந்து ஆராய்ச்சி செய்கிறார்கள், கடவுளை தனியாக ஆராய்ச்சி செய்கிறார்கள், செய்துவிட்டு கடைசியாக என்ன சொல்லுகிறார்கள்? அன்புதான் கடவுள், லவ் இஸ் காட் அப்படின்னு சொல்றாங்க. அது வேதத்திற்கு முற்றிலும் புறம்பானது. இன்னைக்கு அநேகர் வந்து அந்த ஒரு குழப்பத்திற்குள்ளாக தான் வந்துட்டு வாழ்ந்து கொண்டு கடவுளை மறுக்கிறவர்களும் சரி, யெகோவா தேவனை வணங்காதவர்களும் சரி, கிறிஸ்தவத்தை அறியாதவர்களும் சரி இந்த கொள்கைக்கு ஒத்துக்கொள்வார்கள். எந்த கொள்கைக்கு? லவ் இஸ் காடுக்கு ஒத்துக்கொள்வார்கள். அதாவது நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய அன்பு என்பது அவரை முழுமையாக சூழ்ந்திருக்கிறது. அந்த பண்பு, அந்த குணாதிசயம், அன்பு என்கின்ற குணாதிசயத்தின் முழு முதற் சொல்லாய், முழு முதற் உருவமாய் தேவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஹைப்பர்போலிக் ஸ்டேட்மெண்ட் என்று நம்ம இலக்கணத்துல பார்ப்போம். இது என்ன ஹைப்பர்போலிக் என்றால்? மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய. காட் இஸ் லவ், தேவன் தான் அந்த அன்பு.
என்று நாம் மிகைப்படுத்தும் பொழுது தேவனுக்குள் பல குணாதிசயங்கள் இருக்கின்றது. அவர் பரிசுத்தர், அவர் மாறாதவர், அவர் நீதிபரர் என்று நாம் பல குணாதிசயங்கள் அவருக்குள் இருக்கிறது. ஆனால் இந்த அன்பு என்ற முக்கிய குணாதிசயம் என்பது அவருடைய முழு பர்சனாலிட்டி, தேவன் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிக மூல ஒரு குணாதிசயமாய் பண்பாய் இருக்கிறதுனால் நாம் தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இதை நம்ம திருப்பிட்டோம், அன்புதான் கடவுள் அப்படின்னு நம்ம எங்கேயாவது திருப்பிட்டோம் என்றால் நம்மால் இதனுடைய மூல காரியங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. ஸோ அதை நம்ம இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம் என்றால், இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு நம்ம கிட்ட, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று. அப்போ சத்தியத்திற்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை மிக ஒப்புமைப்பட்டிருக்கிறதுனால், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நம்மால் ஒரு குறையும் காண முடியாததினால், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒரு பொய்யும் நம்மால் காண முடியாததினால், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஒரு சத்தியத்தின் வாழ்க்கையாக இருக்கிறதுனால், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நம்முடைய ஜீவிதத்திற்கு ஒரு ஃபவுண்டேஷனாக, ஒரு ஆணி அச்சாரமாக இருக்கிறதுனால் அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அவர்தான் சத்தியம். கிரைஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூத், கிறிஸ்து ஈக்குவல் டு சத்தியம் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்படிதான் காட் இஸ் லவ் என்று நாம் இந்த வேத பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது முக்கியமாகவே இந்த வசன பகுதிகளில் நம்ம பார்க்குறப்ப தேவனை அறியான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்லிட்டு இருக்கார். இந்த அன்பை உணராதவன் அவரை அறியான் அப்படின்றதான் வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம தேவனை அறிந்து கொள்வதற்கு அநேக முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஒரு சிலர் இப்போ பார்த்தீங்கன்னா கேப்ஸ்டோன் வேத ஆராய்ச்சிக்கு வகுப்புகள்லாம் படிக்கிறோம். ஒரு சிலர் கூட்டமாக போகிறாங்க, ஃபாஸ்டிங் கூட்டத்துக்குன்னு போகிறாங்க. அதுக்கப்புறமா ஹெப்ரூ நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு போகிறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை நான் இன்னும் நெருக்கமாக நான் அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில முயற்சிகள் எல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த தேவ இயல்ல நம்ம தேவனை புரிந்து கொள்வதில் நம்ம எல்லாரும் ஒரு முக்கியமான ஒரு தப்பை செய்து கொண்டே தான் இருக்கிறோம். அது என்னன்னா, இந்த தேவனுடைய அன்பு இருக்குல்ல, இந்த அகாப்பே அன்பு, இந்த அளவற்ற அன்பு, இந்த அன்போடு நம்முடைய மனிதனுடைய அந்த சீப் லவ் இருக்குல்ல, இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான், இன்னைக்கு நம்புவான் அவனை, நாளைக்கான அந்த நம்பிக்கையான வார்த்தைக்கு பாத்திரனா இருக்க மாட்டான். இந்த அன்பை நம்ம இணைச்சிடுவோம். அப்படிதான் நம்ம தேவனை புரிந்து கொண்டு இருக்கிறோம். இதை நீங்க எத்தனை பேர் நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள், இல்லை எத்தனை பேர் மறுப்பீர்கள் என்று நம்ம கணக்கிட முடியாது. ஆனா ஒவ்வொருவரையும் நாம சோதித்து பார்த்தால் மனிதனுடைய அன்பை வைத்து தான் நம்ம தேவனுடைய அன்பை அநேக நேரங்கள்ல விளங்கி கொள்ளுகிறோம். அதனாலதான் அநேக கேள்விகள்லாம் எழும்புகிறது. தேவன் ஏன் இப்படியான சோதோம் கொமோராவை அழித்தார்? அன்பான தேவன் சொல்றீங்களா, அவர் ஏன் அழிக்கணும்? ஆயி பட்டணத்துல அனைத்து பெண்களையும் குழந்தைகளையெல்லாம் கொல்ல சொல்லி இருக்கிறாரு ஜோசுவா கிட்ட. இவர் அன்பான கடவுளா? இதெல்லாம் ஏன் அப்படின்னா, நம்ம மனித தாட்ல நம்ம ஒரு சிந்தையை வைத்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா. அதாவது பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது, பிறருக்கு நம்ம அவங்க அநியாயமே செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு கோர்ட்ல கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது தூக்கு தண்டனை தரக்கூடாது. அவர் 5 பொண்ணுங்களை ரேப் பண்ணிட்டு போட்டோம், 10 பேரை கொலை பண்ணிட்டு போட்டோம், அவருக்கு தூக்கு தண்டனை தரக்கூடாது. அவர் 20 வருஷமோ 30 வருஷமோ சாவர வரைக்கும் கூட ஜெயில இருந்துட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிந்தைகளை எல்லாம் கேட்டு இந்த பண்பாட்டுல நம்ம எப்படி உருவாகி இருக்கிறோம் என்றால், தேவன் வரலாற்றிலே செய்து முடித்த அந்த மாதிரி சோதோம் கொமோரா காரியங்கள் இதெல்லாம் கேள்வி கேட்டு இவர் அன்பான கடவுளா அப்படி என்கின்ற ஒரு சிந்தையெல்லாம் நமக்குள்ள வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் என்றால், தேவனுடைய குணாதிசயத்துல இன்னைக்கு பிரதானமாக பேசப்படக்கூடிய காரியம் என்னன்னா, அவர் அன்பு. அவர் அன்பானவர், அவர் அன்பானவர். நீங்க அவர்கிட்ட வாங்க, உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவார். நீங்க திங்கக்கிழமை டு சனிக்கிழமை என்ன அநியாயம் வேணா பண்ணுங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை அவர் காலில் விழுந்து நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா அவர் அன்பானவர், உங்களை ஏற்றுக்கொள்வார்ன்றதான் இன்னைக்கு அநேக பிரசங்கங்கள். 100க்கு 99.9 விழுக்காடு பிரசங்கங்கள் என்னவாக இருக்கிறது என்றால், அவர் அன்பானவர் என்பதை மாத்திரமே காண்பித்து தேவனுடைய பரிசுத்தத்தையோ, அவருடைய நீதித்தன்மையோ, அவருடைய தயாள குணத்தையோ, அவருடைய நித்தியத்தன்மையோ குறித்தெல்லாம் எதுவுமே பிரசங்கிப்பது கிடையாது.
அதனால வந்து இன்னைக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்ன அநியாயம் பண்ணிட்டு வந்தாலும் மை காட் இஸ் எ லவபிள் காட், என்னுடைய தேவன் அன்பான தேவன், அவர் என்ன மன்னிச்சிடுவார். ஒரு பாவம் செய்யறதுக்கே நம்ம வந்துட்டு ஒரு ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையோடு பாவம் செய்யற அளவுக்கு இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்கள் வந்து முன்னேறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, என் தேவன் மன்னிக்கிற தேவன். முன்னாடி எல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள்லாம் பாவம் செய்யறதுக்கு அஞ்சுவாங்க. வேதத்துல இது தப்புன்னு சொல்லியிருக்கு, வேதத்துல இது தவறுன்னு சொல்லியிருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, தேவன் மன்னிச்சிருவார். நான் போயிட்டு அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் காணிக்க கொடுத்துட்டு ஒரு 2 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா தேவன் என்னை மன்னித்துக் கொள்வார்ன்ற சிந்தை இன்னைக்கு விதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் எதை காமிக்குது அப்படின்னா, தேவன் அன்பானவர் மட்டும்தான், அவர் பரிசுத்தர் கிடையாது. அதாவது அவர் நீதிபரர் என்பது அன்பானவரோடு பொருந்தாதது போலவும், அவர் பரிசுத்தராய் இருப்பது அவர் அன்பானவரோடு பொருந்தாதது போலவும் இப்படியான பிரசங்கங்களை அநேகர் வந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்க வந்து ரோமர் 1ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பவுலடியார் வந்து ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். நீங்க யாரை சேவிக்கிறீங்க, சிருஷ்டிகரையா சிருஷ்டியவா அப்படின்ற ஒரு ஒப்புமையை தான் நம்ம வந்து ரோமர் 1ஆம் அதிகாரத்துல வந்து நம்ம பார்த்துட்டே வரோம். அதுல சிருஷ்டியை நீங்க சேவிக்கிறீர்கள் என்றால் அது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அதுதான் வந்துட்டு 10 கற்பனைகளிலே முதலாவது கற்பனை என்ன அப்படின்னா, என்னையன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்றத தேவன் வந்துட்டு மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்போ இந்த விக்கிரக வழிபாடு என்பது மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு பாவமாக தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. இப்ப நம்ம எல்லாம் விக்கிரக ஆராதனை பண்றோமா? நிச்சயமா பண்ணலையே. நம்ம சபைக்கு வரோம், சபையில வந்துட்டு நம்ம சிலுவையை கூட வந்துட்டு, ஒரு சில சபையில சிலுவையெல்லாம் வேற வந்து தொட்டு கும்பிடுறவங்கலாம் இருக்காங்க. அட்லீஸ்ட் நம்ம அதை கூட பண்ணல. நம்ம எங்கெங்க வந்து விக்கிரக வழிபாடு பண்ண போறோம்? நமக்கும் விக்கிரகத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு தான் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். விக்கிரக வழிபாடுனா என்ன? மனிதன் தானாகவே ஒரு உருவத்தையோ ஒரு கல்லை கொண்டோ ஒரு மரத்தை கொண்டோ உருவாக்கி கொண்டு இதுதான் கடவுள் என்று அவன் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான்ல, அதுதான் விக்கிரக வழிபாடு. அதுதான் நம்ம வேதத்துல நம்ம பல இடங்கள்ல பார்த்துருக்கிறோம். பொன் கன்று குட்டியை செய்து வழிபட்டார்கள், அது தேவனுக்கு எரிச்சலாயிற்று என்று. இந்த மாதிரி அநேக வந்து விக்கிரக வழிபாடுகளை நம்ம பார்த்துருக்கிறோம். அதுல இருந்து நம்ம எல்லாம் நீங்கிட்டோம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்றோம். ஆனா நம்ம மாடர்னான ஒரு விக்கிரக வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறோம். அது என்ன தெரியுமா? நம்ம தேவன் இவ்வளவுதான், தேவன் அன்பானவர் அப்படின்னு தேவனுடைய குளோரிய, தேவனுடைய மகிமையை நம்ம குறைக்கிறோம். அவர் பரிசுத்தர், அவர் வந்து நீதிபரர், அவர் மகத்துவர், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி, இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்ம வந்து தள்ளி விட்டாச்சு. அவர் அன்பானவர். அவரை வந்து நம்முடைய சீப் லவ்வை வச்சுக்கிட்டு நம்ம சக மனுஷனுக்கு காண்பிக்கிறோம். ஒரு நாய்க்குட்டிக்கு நம்ம சோறு போடுறோம், புற போடுறோம்ல, அந்த லவ் தான் கடவுள் நம்ம கிட்ட காண்பிக்கிற லவ்னு நம்ம இணைச்சுக்கிட்டதுனால நம்ம வந்துட்டு தேவனுடைய மற்ற குணாதிசயங்களை எல்லாம் ஒதுக்கி விட்டு தேவன் அன்பானவர் அப்படின்னு சொல்றது இட் இஸ் அ விக்கிரக வழிபாடு. ஏனென்றால் நம்முடைய சிந்தையில நம்ம இதுதான் கடவுள்னு ஒரு வணைந்துக்கிறோம். என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்ற. அப்ப நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அதுதானே கடவுள் விரும்புறார். என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னா அப்ப நீ வந்து இதுதான் கடவுள்னு நீ உன்னை உருவாக்குற. கடவுள் அன்பானவர் மாத்திரம்தான், அவர் வந்துட்டு பாவத்தை அக்செப்ட் பண்ணிப்பாரு, இல்லைன்னா கண் பார்க்காம விட்டுருவாரு அப்படின்னு ஒரு சில பேர் இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு பகிரங்கமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் கேட்டா, கடவுள் அன்பானவர், என்னை மன்னித்து விடுவார். அப்போ இதுவுமே விக்கிரக வழிபாடு தான். ஏன்னா இவ்வளவுதான் கடவுள், இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை சிறுமைப்படுத்தி கடவுள் இவ்வளவுதான் என்று ஒரு வர்ணனைக்குள்ளாக வைக்கும் பொழுது இதுவும் விக்கிரக வழிபாடு தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனாலதான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி காரியங்களுக்கு வந்து தேவனுடைய அன்பை நம்ம கலாச்சாரத்திலோ நம்ம பண்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அன்பை வைத்து தேவனுடைய அன்பை என்றைக்குமே ஒப்பிட்டு எடை போடாதிருங்கள். அது உங்களுக்கு பாவமாக தான் போய் முடியும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதனால இந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து வேதத்தின் மூலமாக தான் கடவுளினுடைய அகாப்பே அன்பு என்றால் என்ன என்பதை ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு வேதத்தை கொண்டுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய சொந்த சிந்தனைக்கு தோன்றுகின்ற காரியத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு தேவன் அன்பானவர், தேவன் வந்து இந்த காரியத்தை இந்த இடத்துல கிறிஸ்து வந்து இப்படிதான் செயல்பட்டிருப்பாரு, இப்படி எல்லாம் வந்துட்டு வியாக்கியானம் பண்ணி பேசிக்கிட்டு கிறிஸ்து அன்பானவர், தேவன் அன்பானவர் என்ற ஒரு வர்ணனைக்குள்ளாக நம்முடைய மனிதனுடைய அன்பை திணித்து இவ்வளவுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கும்படி நான் கேட்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்பாட்டில் எடுத்து பாருங்க, ஒரு 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 தப்பு செய்து விட்டால் அதுக்கு மன்னிப்பு கூட கேட்க மாட்டாங்க. அந்த மன்னிப்பு கேட்க கூடாத ஒரு காரியம் தான் அன்பா? நம்ம கடவுளுக்கு விரோதமா இதேதான் கடவுளுக்கு விரோதமா பண்றோம். கடவுளுக்கு விரோதமா ஒரு காரியம் பண்றப்ப கடவுள்கிட்டயும் போய் நம்ம மன்னிப்பு கேட்கறது கிடையாது. ரெண்டு விஷயம். ஒண்ணு, மன்னிப்பு கேட்கறது இல்லைன்றது இன்னைக்கு பண்பாட்டா இருக்கு. ஒரு தவறு நடந்துருச்சுன்னா சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை, மன்னித்து விடுங்கள் என்கின்ற அந்த வார்த்தையை சொல்வதற்கு எத்தனையோ பேர் யோசிக்கிறோம். நம்முடைய சுயம் முன்னாடி வந்து நிக்குது, நம்முடைய ஈகோ முன்னாடி வந்து நிக்குது. கடவுள்கிட்டயும் அதான் பண்றோம். கடவுளுக்கு விரோதமா தப்பு செய்யறப்போ அவர்கிட்ட போய் நம்ம சாரின்னு சொல்றது கிடையாது. இதுதான் அன்பா? இது வேதம் எத்தனையோ இடங்கள்ல வந்துட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. ஸோ when you confess, இப்பொழுது நம்ம அறிக்கை செய்யறோமோ, ஒருத்தருடைய இருதயத்திற்கு விரோதமாக அவங்களுடைய இருதயத்தை நம்ம உடைக்கிறோம் அப்படி என்றால் நம்ம ஒரு சாரி கூட நம்ம சொல்ல முடியல, நம்ம என்ன அன்பானவர்கள்? ஸோ வேதத்தின் அடிப்படையில் நீங்க வந்து அன்பு என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய அன்பை நாம் மீண்டுமாக புரிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் வந்துட்டு தேவ இயல்ல கடவுளை குணாதிசயங்கள் எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது கடவுளுடைய ஒரு பகுதி அன்பு, ஒரு பகுதி நீதி, ஒரு பகுதி வந்துட்டு அவர் சர்வ ஞானி, ஒரு பகுதி அவர் நீதிபரர், ஒரு பகுதி வந்து அவர் எட்டர்னல் காட், அதாவது நித்தியமான தேவன். இப்படிலாம் பகுதி பகுதியாக பிரிக்க முடியாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், நம்ம மனித உடம்புல வந்துட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது ஜீரணிக்கின்ற இயக்கம், அதே போல் வந்து சுவாசிக்கின்ற இயக்கம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இப்படியெல்லாம் நம்ம பிரித்து பிரித்து சொல்லலாம். ஆனா ஜீரணிக்கின்ற இயக்கம், சுவாசிக்கின்ற இயக்கம் இல்லாமல் இயங்குமா? இயங்காது. அதே போல வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லாமே நம்ம சிஸ்டம்னு தனித்தனியா நம்ம உடம்புலயே ஒரே உடம்பாக இருந்தாலும் இத்தனை இயக்கங்கள் இருக்கின்றது என்று சொன்னாலும் ஒரு இயக்கம் இன்னொன்று சார்ந்து இருக்கின்றது. ஒரு சுவாசிக்கின்ற இயக்கமும் ஜீரணிக்கின்ற இயக்கமும் ஒன்றோடு ஒன்று சார்ந்து இருக்கின்றது. அதிலிருந்து தான் நமக்கு ரத்த நாளங்களில் ரத்தம் சுரந்து ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அது ஒரு தனி இயக்கம். இப்படியாக ஒன்றும் சேர்ந்துதான் இந்த மனித உடல். அப்படிதான் தேவன் இது அன்பு, இந்த காரியத்தில் அவர் அன்பானவர் மட்டும்தான், இந்த காரியத்தில் அவர் நீதிபரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்தோம் என்றால் தேவனை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். அதை பதிலாக நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், தேவனுடைய நீதி அன்புள்ள நீதி, தேவனுடைய பரிசுத்தம் அன்புள்ள பரிசுத்தம், தேவனுடைய சர்வ ஞானம் அன்புள்ள சர்வ ஞானம், தேவனுடைய நித்தியம் அன்புள்ள நித்தியம். தேவனுடைய எல்லா பண்புகளிலும் எல்லா குணங்களிலும் அவர் அன்பாகவே செயல்படுகிறார். அன்பை மூலக்கூற்றாக வைத்துக் கொண்டுதான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. அவர் பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டுமெனாலும் அதில் அன்பு இருக்கின்றது, அவர் நித்தியத்தை காண்பிக்க வேண்டுமெனாலும் அதில் அன்பு இருக்கிறது. அவருடைய நீதியிலும் நாம் அன்பை தான் பார்க்க முடியும். கடவுள் நீதிபரரா வரப்ப அன்பானவர் இல்லை அப்படின்னா நம்ம கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். கடவுள் அன்பாய் வருகிறப்ப வந்துட்டு அவர் நீதிபரராக வருகிறப்ப அவர் அன்பானவர் இல்லை என்போம் என்றால் நம்ம விக்கிரக வழிபாடு தான் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் விலகி தேவனுடைய இந்த பண்புகளையும் இந்த குணங்களையும் பிரித்தெடுத்து அவர் வந்து இரண்டாம் வருகையில வராப்ப, கிறிஸ்து இரண்டாம் வருகையில வராப்ப அவர் நீதிபரராய் வருவார், அதனால அவர் அன்பானவர் இல்லைன்னு ஆகிடுமா? கிறிஸ்து வந்து முதலாம் வருகையில அன்பு சொரூபியாகவே இருந்தார், அதனால் அவர் எந்த நீதி நியாயமும் செய்யவில்லை என்று ஆகிவிடுமா? கிடையாது. ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கிறது. ஒன்றோடு ஒன்று நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டியதுதான் நம்ம வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாக. ஆதலால் இப்படியாக இந்த பிரித்து பரிசுத்தர் அன்புள்ளவர் என்பதெல்லாம் தனித்தனி குணங்களாக பார்க்காமல் எல்லாம் சேர்ந்ததுதான் தேவனுடைய குணாதிசயம். அதில் அன்பு பிரதானமாய் காணப்படுகின்றது. ஏனென்றால் அன்பு என்பது வினைச்சொல். தேவன் பரிசுத்தத்திலும் அன்பை காண்பிக்கின்றார், நீதியிலும் அன்பை காண்பிக்கின்றார், அவருடைய மகத்துவத்திலும் அன்பை காண்பிக்கின்றார் என்று எல்லா காலகட்டத்திலும் அவர் அன்பை தான் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. இதுல உங்களிடத்துல நான் வந்துட்டு ஒரு தேவனுடைய அன்பை வந்துட்டு ஒரு 2 காரியங்கள்ல வந்து பேசி கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இப்ப நான் சொன்னேன்ல, பரிசுத்த அன்பு, நித்திய அன்பு, நீதி உள்ள அன்பு, இந்த மாதிரி அவருடைய குணங்களோடு அந்த அன்பின் கண்ணாடியை போட்டு கொண்டு பார்த்தால்தான் நமக்கு வந்துட்டு தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
அப்போ இதுல நான் வந்து உங்களுக்கு 2 காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று பரிசுத்த அன்பு, தேவனுடைய பரிசுத்த அன்பு, அதை பற்றியும் தேவனுடைய நித்திய அன்பு. இந்த 2 காரியங்களை நான் இன்று உங்களிடத்தில் ஷேர் பண்றேன். இதன் மூலமாக நீங்கள் வந்து முழுமையாக இது அகாப்பை அன்பை புரிந்து கொள்வதற்கு ஒரு முதற் படிக்கட்டாக இது அமையும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஸோ கடவுளுடைய அன்பு பரிசுத்தமான ஒரு அன்பு. அதாவது இன்னைக்கு நம்ம கலாச்சாரத்துல வந்து ஒரு ஐடியா இருக்கு, அன்புனா என்ன, ஒரு 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 ஆண்மகன் ஒரு பெண் மேல் காண்பிக்கின்ற அந்த அன்பு, அதை காதல் என்று சொல்வார்கள் என்று இன்னைக்கு கலாச்சாரம் ஒரு வகையான ஒரு அன்பை வந்து புகுத்தி கொண்டே இருக்கின்றது. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்துட்டு காதலிக்கிறாங்க அப்படின்னா அவங்க காதல் ஏதோ ஒரு காரணத்தினால ஒன்று சேரவில்லை என்றால், சப்போஸ் அந்த பெண்ணுக்கு வேற கல்யாணம் நடந்துருச்சுன்னா அந்த ஆண் வந்துட்டு தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒரு நாயை வச்சுக்கிட்டு சாராயம் குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, அவங்க வாழ்க்கையை வந்து வீணடிச்சிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா தற்கொலை பண்ணிப்பாங்க. ஒருவேளை வந்துட்டு ஆண் வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா பெண்ணும் வந்துட்டு தற்கொலை பண்ணிப்பாங்க, அவங்க வாழ்க்கையை மாய்த்துக் கொள்வார்கள். இல்ல 2 பேருமே சேர்ந்து தற்கொலை பண்ணிப்பாங்க, ஊர் எங்க 2 பேரை வந்து இணைய விடலை அப்படின்னு. இன்னைக்கு யாராவது காதல் தோல்வினால தற்கொலை பண்றாங்களா? இன்னைக்கு யாராவது காதல் தோல்வினால வந்துட்டு ஒரு நாயை வளர்த்துக்கிட்டு தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இந்த தேவதாஸ் மாதிரி யாராவது உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? இன்னைக்கு யாராவது வந்துட்டு நம்ம 2 பேரையும் நம்ம வீட்டில் ஏத்துக்கலன்றதுக்காக வந்துட்டு 2 பேரும் போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்களா? யாரும் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு 15-20 வருஷத்துல நமக்கு நம்முடைய கலாச்சாரம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு? ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு, இதுதான் புகுத்தி வச்சிருக்கு. இவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க. இப்ப இதுதான் அன்பா? இதுதான் வந்து தேவன் நமக்கு காண்பிக்கின்ற அன்பா? இதுதான் வந்து நம்ம தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட அன்பா? இதெல்லாம் கலாச்சாரத்துல இருக்கின்றது, இதெல்லாம் இன்னைக்கு பண்பாட்டுல இருக்கின்றது. அப்ப பரிசுத்த அன்பு என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன? முதல்ல நம்ம பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டால்தான் தேவனுடைய பரிசுத்த அன்பை நாம் விளங்கி கொள்ள முடியும். அப்ப அந்த வார்த்தை, அந்த பதம் பரிசுத்தத்திற்கு வேதத்திலே நாம் 2 முக்கியமான ஒரு பொருள்களை பார்க்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்தது. பரிசுத்தம் என்றால் தனித்துவம், டிஃப்ரெண்ட், பிரித்தெடுக்கப்பட்ட அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது தேவன் சிருஷ்டிப்பில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர். இன்னைக்கு நம்ம சிருஷ்டிப்பில் எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம். வானளாவிய ஒரு நட்சத்திரங்களை பார்க்கிறோம். இந்த மிருக சிருஷ்டிப்புல எல்லாம் பார்க்குறப்போ பெஹமோத்து, டைனோசர்ஸ்லாம் வாழ்ந்த உலகம் தான் இது. இன்னைக்கு வந்து ப்ளூ வேல் இருக்கு, அதே மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாத வைரஸும் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு தேவனுடைய சிருஷ்டிப்பு தான். இது எல்லாவற்றிற்கும் பொருந்தாத, இது எதுக்குமே ஒப்பிட முடியாத ஒரு தன்மையில இருக்கிறவர் தான் தேவன். அதுதான் அவர் தனித்தன்மை வாய்ந்தவர் அப்படின்றத நம்ம அதுல இருந்து விளங்கி கொள்ள வேண்டும். இந்த சிருஷ்டிப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்துக்குடையும் அவரை ஒப்பிட முடியாது, அது எதுக்குள்ளேயும் அவர் உள்ளடக்க முடியாது. அதுதான் அதனுடைய முதல் பொருள், பரிசுத்தத்தினுடைய முதல் பொருள். ஏனென்றால் தேவனுடைய அன்பு நம்முடைய புரிதலை காட்டிலும் எல்லை கடங்காதது. அதான் ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் a transcendent being. அவருடைய பரிசுத்தத்திற்கு நம்முடைய எல்லைக்குள்ளாக இருந்து நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய அன்பை நம்முடைய இந்த எல்லைக்குள்ளாக இருந்த அந்த அன்பை நாம் விளங்கி கொள்ள முடியாது. அப்போ தேவன் பரிசுத்தர் என்று சொல்வோமே ஆகில் அவர் தனித்தன்மை வாய்ந்தவர். இந்த சிருஷ்டிப்பு இருக்கும்ல, நம்ம இந்த அண்டத்தை மேல பார்க்கிறோம், அதாவது மேக்ரோ காஸ்மோ மைக்ரோ காஸ்மோ ரெண்டுமே நம்ம பார்த்தாலுமே சரி, நம்ம வானத்தை அண்ணாந்து பார்த்தாலும் சரி, தாவீது பாடுறாரு, நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறேன், பூமியை அண்ணாந்து பார்க்கிறேன், எல்லா இடத்துலையுமே எந்த இடத்துல பார்த்தாலுமே வந்து நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய பிரசன்னம் இருக்கின்றது. அப்படி என்றால் இது எதுக்குள்ளேயும் அவர் ஃபிட் ஆக மாட்டார். அவர் வந்து ஒரு ஆட்டம் சைஸ் தான், ஒரு அணு சைஸ் தான் கடவுள்னு சொல்ல முடியாது. ஒரு இந்த அண்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரத்தின் சைஸ் தான் கடவுள்னு சொல்ல முடியாது. அல்லது இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய, இந்த அண்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் தான் கடவுள்னு. இன்னைக்கு எத்தனையோ பேர் அதானே பண்றாங்க, சூரியனை வழிபடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பூஜை காலங்கள், ஆயுத பூஜை, விஜயதசமி, இந்த காலங்கள்லாம் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் வந்து கடவுளை நினைச்சு அநேகர் வந்துட்டு வழிபடுறாங்க. ஏனென்றால் சிருஷ்டிப்பை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் கடவுள் என்று கடவுளுடைய தன்மையை குறைத்து
வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். கடவுள் இது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர். அதை தான் பரிசுத்தம் என்கின்ற வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவது பொருள் என்ன? பரிசுத்தம் என்றால் பியூரிட்டி, அதாவது கபடற்ற தன்மை. கடவுள்கிட்ட நம்ம எந்த ஒரு சின்ன ஒரு தீங்கையும் நம்மால் காண முடியாது. ஈவில் அப்படின்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி எந்த ஒரு சிறிய ஒரு தீங்கையும் கடவுளிடத்தில் காண முடியாது. கடவுளினுடைய முழு தன்மையுமே தீங்கோ தீமையோ கிட்டையே நெருங்க முடியாது. ஏனால் கடவுள் பரிசுத்தர். அப்போ கடவுளுடைய பரிசுத்தம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இரண்டு காரியங்கள் தான். ஒன்று, அவர் அந்த பரிசுத்தம் என்கின்ற வார்த்தை வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா வந்துட்டு அவர் ஒரு யுனிக், டிஃப்ரெண்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதனால தான் கடவுளுடைய அன்பு, அப்போ இந்த பரிசுத்த அன்பு அப்படின்றது வந்து ஒரு சக மனுஷன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அன்பு தான் கடவுளுடைய அன்பு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அவர் நமக்கு காண்பிக்கின்ற அன்பு நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் நம்ம வந்து உணர்ந்து கொள்கிறோம் அல்லவா, அந்த அன்பு கிடையாது. நான் உங்களுக்கு செய்கின்ற அன்போ நீங்கள் எனக்கு செய்கின்ற அன்போ கடவுளுடைய அன்போடு நாம் ஒப்பிட முடியாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்ரிஃபைஸே பண்ணியிருக்கலாம், மிகப்பெரிய ஒரு காரியத்தை நீங்கள் அவங்களுக்காக செய்து கொடுத்திருக்கலாம். உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய ஹஸ்பண்டுக்கோ அதை கணவனுக்கோ நீங்கள் மிகப்பெரிய ஒரு காரியத்தை உங்களை வருத்தி கொண்டு நீங்க செய்திருக்கலாம். அதை அன்பு என்று நினைக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் கடவுளுடைய அன்பு பெரியது. அதுதான் பரிசுத்த அன்பு என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சொல்வது போல கள்ளம் கபடமற்ற அன்பு என்று பார்க்கும் பொழுது அவருடைய அன்பில் சுயநலம் கிடையாது, அவருடைய அன்பில் பாவம் கிடையாது, அவருடைய அன்பில் எந்த ஒரு கபடமும் கிடையாது. ஸோ இந்த இரண்டு காரியங்கள் தான் கடவுள் நமக்கு செய்கின்ற அந்த செயல்பாடுகள் இருக்கிறல்லவா, அதுதான் அந்த வினைச்சொல் என்று சொன்னோம்ல. கடவுள் நமக்கு செய்கின்ற செயல், அந்த செயல்கள் அனைத்துமே சக மனுஷனுக்கோ அல்லது நம் இந்த சிருஷ்டிப்புகளுக்குள்ளாக செய்யக்கூடிய காரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கின்றது. இரண்டாவது, கடவுளுடைய அன்பு சுயநலமற்றது, தீமையற்றது, பாவமற்றது. ஏனால் அந்த அன்பு கள்ளம் கபடம் அல்லாதது என்பதை இந்த வார்த்தை நமக்கு புரிகிறது, தெரிய வைக்கிறது. எப்பொழுது ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு இந்த அன்பை தன்னுடைய வாழ்க்கையில் உணர்கிறானோ, ருசி பார்க்கிறானோ, அப்பொழுதுதான் அவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். தேவனை அறிந்தவனாக இருப்பான். நம்ம அந்த வசனத்துல வாசிச்சோம்ல, 7வது வசனத்துல அந்த வசனத்தை தேவனை அறியான் அப்படின்னு சொல்லுது. இந்த அன்பை ருசி பார்க்காதவன், இந்த அன்பை ருசி பார்த்தவன் தேவனை அறிந்தான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த அன்பு, இந்த பரிசுத்த அன்பை எப்பொழுது ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரோட துணையோட தான் இதை பண்ண முடியும். நமக்கு இயல்பாகவே எல்லாம் இந்த அன்பு வராது. இயல்பாகவே உங்களால தேவனுடைய அன்பை இந்த சிருஷ்டிப்புகளுக்கு செய்ய முடியாது. தேவன் எப்படி அதாவது கடவுளுடைய அன்புல நம்ம பல பரிமாணங்கள்ல பேசலாம். அவருடைய அன்பை ப்ராவிடென்ஷியல் லவ் என்று சொல்லலாம், அதாவது கொடுக்கக்கூடிய அன்பு. நம்ம ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட போறப்ப அந்த இடத்துல தேவன் தடுத்து நிறுத்தி அங்க ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது காண்பிக்கிறார். அதுக்கு அவர் யெகோவா ஈரே அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் கொடுத்துட்டு அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறதுன்னு சொல்றோம்ல. அதை தியாலஜிக்கலி இறையியல்ல நம்ம என்ன சொல்லுவோம் என்றால் ப்ராவிடென்ஷியல் லவ், அதாவது தேவன் பொதுப்படையாக மனித குலத்திற்கு என்று ஒரு சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார், மனிதன் வாழக்கூடிய தட்பவெட்ப நிலையை கொடுத்திருக்கிறார், மனிதனுக்கு தேவையான உணவுகளை கொடுத்திருக்கிறார், மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு பருவ சூழ்நிலைகளை அமைத்து கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கடவுள் மனிதனுக்காக செய்தது. சிருஷ்டிப்பிலே நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம். இதுவுமே அவருடைய காமன் லவ் கீழே வந்துடும், அவருடைய ப்ராவிடென்ஷியல் லவ், அவருடைய கொடுக்கப்படக்கூடிய அன்பின் கீழாக வந்துடும். ஏன்னா அவர் யெகோவா ஈரே என்பதை நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பரிசுத்த அன்பு இருக்குல்ல, இந்த பரிசுத்த அன்பை ஒரு மனிதன் எப்பொழுது உணர முடியும் என்றால், பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு அவன் தன்னை பாவி என்று அறிக்கையிட்டு தான் மனம் திரும்பும் பொழுது, உள்ளான மனிதன் மனம் மாறும் பொழுதுதான் அவன் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு இந்த அகாப்பே அன்பை உணர முடியும். தேவன் அவன் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதை உணர முடியும், அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர முடியும். இந்த அன்பை தான் அவன் பிறருக்கு செலுத்த முடியும், பிறருக்கு செய்ய முடியும், பிறருக்கு காண்பிக்க முடியும். சோ இதுதான் பரிசுத்த அன்பு. இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய அன்பு என்ன அப்படின்னா எட்டர்னல் லவ், நித்தியமான அன்பு.
இந்த நித்தியமான அன்பு கடவுளுக்குள்ளாக எப்படி இருக்கிறது? நித்தியம்னா என்ன? அவர் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை என்று நாம் அநேகர் சொல்வோம், நமக்கும் தெரியும். அப்படி என்றால் அவர் நேரத்திற்கு அப்பாற்பட்டவர். நமக்கெல்லாம் ஒரு நேரம் இருக்கு. நமக்கு பிறந்ததுக்கு ஒரு காலம் இருக்கு, நமக்கு இறக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. அவர் அந்த நேரத்திற்கு அப்பாற்பட்டவர். இந்த நேரத்திற்கு வெளியே உட்கார்ந்துருக்கிறார். அவரை நம்ம நேரத்திற்கு உள்ள கொண்டு வர முடியாது. அதனாலதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். In the beginning God created heavens and the earth அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்திற்கும் இந்த வானத்திற்கும் இந்த சிருஷ்டிப்புக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கே தவிர தேவனுக்கு ஆரம்பம் கிடையாது. ஏனென்றால் அவர் நேரத்திற்கு அப்பாற்பட்டவர். இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிற சிருஷ்டிப்பும் எல்லாமே நேரத்திற்குட்பட்டது. நேரம் என்றால் ஒரு துவக்கம் இருக்கும், ஒரு முடிவும் இருக்கும். அதான் அந்த காலம். அதனாலதான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம், ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா காலம் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். காலமானார். ஏன் அப்படின்னா அவருடைய காலம் முடிந்தது. அதனாலதான் காலமானார் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவரை நாம் புரிந்து கொள்வது எப்படி? அப்ப அவருடைய அன்பு, ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, தேவன் சிருஷ்டித்ததுக்கு அப்புறம் தான் அன்பானவர் ஆனார். இன்னைக்கு பல மதங்கள், உலகத்தில் இருக்கின்ற பல பெரிய மதங்கள் எல்லாம் தேவன் இஸ்லாமா இருக்கட்டும் அல்லது யூத கொள்கையுடைய யூத மதமாக இருக்கட்டும், அவர்கள் சொல்வது என்னவென்றால் அவர்கள் திருத்துவத்தை நம்பாதவர்கள். அதனால் அவங்க என்ன சொல்றாங்க, தேவன் முதலில் சிருஷ்டிப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அன்பு. ஏன்னா சிருஷ்டிப்பு இல்லாம யாருமே இல்லாம யார் இடத்துல நம்ம போய் அன்பு செலுத்த முடியும்? நீங்க தனியா ஒரு ரூம்ல அடைஞ்சு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ரூம்ல யாருமே இல்லை, நீங்க அன்பானவர்ன்றது எப்படி காமிக்க முடியும்? ஒரு சக மனிதன் உங்களிடத்தில் இருந்தால்தான், சக உயிரினம் உங்களிடத்தில் இருந்தால்தான் நீங்க அதனோடு அன்பு செலுத்த முடியும். அப்படி என்றால் அவர்களுக்கு உண்டான ஒரு தேவையை செய்வதோ, அவர்களுக்காக நீங்கள் உங்களை வருத்தி கொண்டு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதோ, நீங்கள் முன்னாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்வதோ, இது எல்லாமே அன்புக்கு தான். அன்பு கீழே தான் இதெல்லாம் வரும். அப்போ சிருஷ்டிப்புக்கு முன்னாடி கடவுள் அன்பானவரா? நாம் சொல்லுகின்ற கடவுள் அன்பானவர். யெகோவா தேவன் அன்பானவர். ஏனென்றால் திருத்துவத்தின் மூலமாக நமக்கு வேதம் அதுதான் சொல்லுகிறது. திருத்துவத்தின் மூலமாகவே தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகவே உலகம் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே இருந்ததினால் பிதா குமாரனை நேசித்தார், குமாரன் பிதாவை நேசித்தார், பிதா பரிசுத்த ஆவியானவரை நேசித்தார், பரிசுத்த ஆவி குமாரனை நேசித்தார் என்கின்ற இந்த திருத்துவ கோட்பாடு நமக்கு இதைதான் காண்பிக்கின்றது. இதுதான் நித்திய அன்பு என்று நாம் சொல்லுகிறோம். இந்த அன்பு உலகத்தம் சிருஷ்டித்ததுக்கு அப்புறம் வரல. ஒருவேளை ஆதியாகமம் 3:16 நம்ம பார்க்கிறோம், அவர் உன் குதிகாலை நசுக்குவார் என்று, அவர் உன் தலையை நசுக்குவார் என்று நம்ம 3:16 பார்க்கிறோம். அதனால அப்பதான் கிறிஸ்து வந்தாரு இல்ல, அதுக்கு முன்னாடியே கிறிஸ்து இருக்கார். கிறிஸ்து நித்தியத்தில் இருக்கிறார். நித்தியத்திலேயே இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே தேவன் குமாரனை நேசித்தார், குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நேசிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பிதாவை நேசிக்கிறார், ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்கிறார்கள் என்றுதான் வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு காண்பிக்கின்றது. இதை தான் நம்ம நித்தியமான அன்பு என்று சொல்லுகிறோம். ஒருவேளை 3:16 அப்புறம் தான் ரட்சிப்பின் திட்டம் நமக்கு விளங்க கொண்டாலும், 3:16 ஆதியாகமம் 3:16 இருந்து தான் நமக்கு ரட்சிப்பு துவங்குகிறது என்று நாம் சொன்னாலுமே, ரட்சிப்பின் திட்டத்திற்காக குமாரன் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த உடன்படிக்கை பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிறதுனால தானே குமாரன் நமக்காக மீட்பின் பலியாக ஆனார். அதுதான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்துல ஆதாம் பாவம் செஞ்சிட்டாரு. ஆதாம் ஆதாம் எவ்வளவு சேர்ந்து பாவம் செஞ்சுட்டாங்க, அவங்க நீதியில அவங்க விழுந்துட்டாங்க. அதனால கிறிஸ்து இயேசுவை கூப்பிட்டு இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதனால நீங்க தாங்க போய் மீட்கணும் அப்படின்னு பிதாவானவர் சொன்னாரா? பிதாவுக்கும் குமாரனுக்கும் உண்டான அன்பின் வெளிப்பாடு நித்தியத்திலே இருந்தபடினாலே மனிதன் விழுவான் என்ற ஒரு பாசிபிலிட்டி, மனிதன் விழக்கூடியவன் என்கின்ற ஒரு பாசிபிலிட்டி மனுஷனுக்கு இருந்ததினாலே கிறிஸ்துவானவர் தான் மனிதனை மீட்டெடுக்க முடியும் என்பது நித்தியத்திலே செய்யப்பட்ட உடன்படிக்கையாக இருக்கிறது. அதுதான் நித்தியமான அன்பு. அந்த நித்திய அன்பை தான் நாம் சிலுவை வரை நாம் சென்று பார்க்கிறோம். அதனால்தான் 2 பேதுரு 1:17 17-18 வசனத்துலலாம் நம்ம படிக்கிறப்ப 17 வசனத்துல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது
அவரோடு நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கும்போது வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இது எப்ப நடந்தது? மறுரூபமாகும் பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. கிறிஸ்து மறுரூபமாகிறார் கெத்செமனேல. அப்போ அந்த காட்சியை தான் மனதில் வைத்துக்கொண்டு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள்ல அதுதான் வந்து அவர் எழுதுறார். இவர் என்னுடைய நேசகுமாரன். இப்ப இந்த வசனத்தை மை பிலவ்டு சன், இதை நம்ம வேற எங்கேயோ கேட்டிருக்கோம். எங்க கேட்டிருக்கோம்? யோர்தான் நதிக்கரை அண்டையிலே யோவான் ஸ்நானகன் கிறிஸ்து இயேசுவுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும் பொழுது இதே வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வரும்பொழுது இதே வார்த்தை உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று. அப்போ இந்த குமாரன் மீது பிதா கொண்ட அன்பை சிலுவையிலே குமாரன் இவங்க 2 பேருடைய அன்பை தான் நம்முடைய இந்த நித்திய அன்பினுடைய வெளிப்பாடாக ஒரு அடையாளமாக சிலுவையின் காட்சி நமக்கு காண்பிக்கிறது. இப்ப இதனாலதான் வந்துட்டு நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே சொல்றல, நீங்கெல்லாம் யாரு? நான் தேவனுடைய பிள்ளை. எப்படி தேவனுடைய பிள்ளையானோ? நியாயமா வந்துட்டு ரோமர் 8ஆம் அதிகாரம் 9 வசனத்துல இருந்து நீங்க படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால்தான் நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ஆவி உங்களிடத்துல இல்லைன்னா நீங்க தேவனுடைய பிள்ளை எல்லாம் கிடையாது. பை டிஃபால்ட்டு, பை பர்த் நம்ம எல்லாம் சாத்தானுடைய பிள்ளைகள். நமக்குள்ள ஒரிஜினல் சின் இருக்கு, நமக்குள்ள பாவம் தான் இருக்கு. நம்ம பாவத்தின் வாயிலாக தான் நம்ம பிறக்கிறோம். தேவனுடைய ஆவி நம்மில் வரும்பொழுதுதான் நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம் என்றுதான் வந்து பவுலடியார் வந்து ரோமர் 8ஆம் அதிகாரத்துல கூறுகிறது நம்ம பார்க்கிறோம். அதை தான் வந்துட்டு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே வந்து அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து நமக்கு சொல்றாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று உணர்ந்து பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு என்ன? தம்முடைய குமாரனையே, ஃபார் காட் சோ லவ் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றார்ல, இவ்வளவாய் கொடுத்து அன்பு கூர்ந்தார், தம்முடைய குமாரனை கொடுத்து என்று அதை உணர்ந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்ன மாதிரியான ஒரு அன்பு இல்லை? அதாவது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த அன்பை தான் காமிக்கணும், ஆனா இந்த அன்பை வந்துட்டு நம்ம வந்து காண்பிக்கிறதே கிடையாது. அதாவது நம்ம இங்க வந்து முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்ம அவருடைய பிள்ளைகளாக எப்படி ஆகிறோம்? பை பர்த் கிடையாதுங்க. we are not by birth child of God, we are not by birth son of God. பிறப்பின் அடிப்படையில் நாம் தேவனுடைய பிள்ளை கிடையாது. நாம் மாம்சத்தின் பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். மாம்சத்தின் சாயல் தான் இருக்கின்றது. மாம்சத்தினுடைய எல்லா குணாதிசயங்கள் தான் நமக்குள்ளாக இருக்கின்றது. மாம்சம் என்று சொல்வது பாவத்தை சிம்பலைஸ் பண்ணுகிறது, பாவத்தினுடைய ஒப்புமையாக இருக்கிறது. அதனாலதான் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மை தத்தெடுத்திருக்கிறார். நம்மெல்லாம் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். நம்மெல்லாம் வந்து பை பர்த் வந்து கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன். நம்ம எல்லாம் வந்து கிறிஸ்துவின் மூலமாக தத்தெடுக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் குமாரத்தி. இதை எப்பொழுது ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அப்பொழுதுதான் கிறிஸ்துவும் பிதாவானவரும் நமக்காக செய்தது என்ன, அதை பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்முடைய இருதயங்களுக்குள்ளாக எப்படி அவர் ஊடுருவி நம்மை பரிசுத்தத்திற்கு எதுவாக ரட்சிப்பிற்கு எதுவாக நடத்தி கொள்ளுகிறார் என்கின்ற இந்த புரிதல் வரும்பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்பட்டவர் என்று சொல்ல முடியும். நாம் ரட்சிக்கப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது நாம் அந்த அகாப்பை அன்பை தேவனை உணர்ந்து கொள்ளும். அந்த அகாப்பை அன்பை சக மனிதனுக்கும் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாக என்று சொல்லுகின்ற அந்த 2வது கற்பனையை நம்மால் செய்ய முடியும். ஏன்னா முதல் கற்பனை என்ன? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் தேவனுடைய கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக என்கின்ற அந்த கற்பனை நிறைவேற்றாமல் சக மனுஷனை உங்களால வந்து நேசிக்க முடியாது, அன்பு காட்ட முடியாது. அப்போ முதலாவது தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவன் வரலாற்றில் செய்து முடித்த அந்த சிலுவை காட்சியை நீங்க முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்மால் இதை விளங்கி கொள்ளவே முடியாது. அதனால்தான் அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து 17வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதுல முக்கியமா வந்து 13-14வது வசனத்துல பாக்குறப்ப, சரீரத்தின்படி பிழைத்தால் இறப்பீர்கள், ஆவியானவராலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறார்கள். யார் தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்பட்டவர்கள் தான். கண்டிஷன் இருக்காங்க. எல்லாருமே பை பர்த் வந்து தேவனுடைய குமாரன். நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டேன், அதனால நான் கிறிஸ்டியன்னா சொல்லிக்கலாம். ஆனா தேவனுடைய குமார், தேவன்லாம் உங்களை குமாரனை ஏத்துக்க மாட்டாரு.
அன்டில் நீங்க வந்துட்டு கிறிஸ்து யாரு, கிறிஸ்து உங்களுக்காக செய்து முடித்தது என்ன, கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருந்த அன்பு என்ன, அந்த அன்பின் வெளிப்பாடாக சிலுவை காட்சி என்ன, அதன் மூலமாக நாம் எப்படி தத்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் நீங்க தேவனுடைய குமாரன் ஆக முடியாது. இதைதான் நித்தியத்தின் அன்பு நமக்கு வெளிக்காட்டுகிறது. தேவனுடைய குமாரன் என்பது இயல்பாக நமக்கு வரக்கூடிய காரியம் கிடையாது. இந்த ரட்சிப்பு என்கின்ற அனுபவத்திற்குள்ளாக ஒரு மனிதன் செல்லவில்லையே என்றால் இது நடக்காது. இதுக்கான ஒரு சிறிய எடுத்துக்காட்டோட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் உள்ள அன்பை நீங்க எல்லாரும் நம்ம வேதத்துல படிச்சிருப்போம். அந்த அன்பினுடைய ஒரு உச்சகட்டமாக நம்ம என்ன பார்ப்போம் என்றால் மெய்போசேத்தை பத்தி அநேகருக்கு தெரிந்திருக்கும். யோனத்தானுடைய மகன். அவர் உடல் சரியாக ஒரு உடல் ஊனமுள்ள ஒரு பிள்ளையாக இருக்கிறவர். அவருடைய அந்த தாதி தான் அவரை கொண்டு போயிட்டு வளர்க்குறாங்க. தாவீதினுடைய ஆட்கள் எல்லாம் சவுல் ராஜா இறந்த உடனே சவுலினுடைய வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் கொன்று போடுகிறார்கள். தாவீது யாராவது சவுலினுடைய குடும்பத்தில் உயிரோடு இருக்காங்களான்னு தேட சொல்லும் பொழுது தான் மெய்போசேத் இருக்கிறாரு அப்படின்ற செய்தி வருது. மெய்போசேத்தை போய் அழைச்சிட்டு வராங்க. மெய்போசேத் என்ன மனநிலைமையில வராரு, தாவீது ராஜா நம்மையும் சங்காரம் பண்ண போறாரு, நம்மையும் கொல்ல போறாரு, ஏன்னா சவுலோட குடும்பத்துல யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அன்னைக்கு இருந்த ஒரு செய்தி. அந்த ஒரு பயத்தோட வர்றார். ஆனா தாவீது என்ன செய்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தாவீத மெய்போசேத்தை அழைத்து அரண்மனைக்குள்ள வைத்து அவருடைய பந்தி இருக்கையிலே, அதாவது ராஜா பந்தியிலே அவரை அமர வைக்கிறார். அவருடைய அரண்மனையிலே பங்காக வைக்கிறார். அவருக்குள்ளாக ஒரு குடும்பத்தின் ஒரு ஆளாக மெய்போசேத்தை இணைத்துக் கொள்கிறார். மெய்போசேத்துக்கும் தாவீதுக்கும் என்னங்க உறவு? மெய்போசேத்தை தாவீது அதுக்கு முன்னாடி பார்த்துருக்காரா? பார்த்தது கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் மெய்போசேத்தையே நேராக பார்க்குறாரு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டைமே ராஜா உபசரிப்பு, ராஜாவினுடைய அரண்மனையில இடம், ராஜ குடும்பத்துல ஒரு இடம், எல்லாமே ராயல் ஃபேமிலிக்கு என்ன கிடைக்குமோ அது எல்லாமே மெய்போசேத்துக்கு கிடைக்குது. ஏன் கிடைக்குது? ஏனென்றால் தாவீதும் யோனத்தானும் பாராட்டின அந்த அசாதாரணமற்ற அன்பின் ஒரு உச்சகட்டமாக யோனத்தான் இல்லாத பொழுதும், ஏனென்றால் யோனத்தான் ஒரு காரியத்தை செய்தார். என்ன தெரியுமா? சவுல் உயிரோட இருக்கும் பொழுதே அடுத்த சவுலுக்கு அப்புறம் யார் ராஜாவா இருக்கணும்? யோனத்தான் தான் ராஜாவா இருக்கணும். ஆனால் தேவ ஆவியானவருடைய வழிநடத்ததின்படி யோனத்தான் தாவீது தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய அடுத்த ராஜா என்பதை அறிந்தவனாய் அவன் அவனுடைய நியாயமா இந்த உலக நியமத்தின்படி யோனத்தான் தான் ராஜாவா இருக்கணும். ஆனா யோனத்தான் டிக்ளேர் பண்றாரு, சொல்றாரு, நீ தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலுக்கு அடுத்த ராஜா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அன்பை தாவீது இங்க ரெகக்னைஸ் பண்றாரு. அந்த அன்பு தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இருந்த அந்த அன்பின் உச்சகட்டமாக யோனத்தானுடைய பிள்ளையை இவர் அடாப்ட் பண்ணிக்கிறார். இவர் தத்தெடுத்து தன்னுடைய ராஜ குடும்பத்திற்குள்ளாக இணைத்துக் கொள்கிறார். இந்த அன்பை தான் கிறிஸ்து நமக்காக செய்து முடித்திருக்கிறார் சிலுவையில். இந்த ஒரு அன்பு, அதாவது சிருஷ்டிப்பின் மேல், நாமெல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்பின் மேல் தேவன் வைத்த அன்பு, அதை எவ்வாறு தேவன் முழுமைப்படுத்துகிறார்? தம்முடைய குமாரனை கொண்டு. சிலுவை காட்சியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சிலுவையில் என்ன நடக்க போகுது அப்படின்றது கிறிஸ்து இயேசுவுக்கு தெளிவாக தெரியும். அதனால்தான் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு சொல்றாரு. அவருக்கு அன்னைக்கு 40 கசையடிகள் வலியை கொடுத்துருக்கோம், சிலுவையில் அறைந்தது வலியை கொடுத்துருக்கோம். ஆனா அவர் எப்ப என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறாரு. பிதாவானவருடைய சாயல், பிதாவானவருடைய பிரசன்னம் அவரை விட்டு விலகிறப்போ, இந்த உலகத்தினுடைய சாபம் கிறிஸ்துவின் மேல் வைக்கப்படும் பொழுது பிதாவானவருக்கும் குமாரனுக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு டெம்பரவரி, ஒரு குறைவு நேரம், ஒரு சில நேரமான அந்த ஒரு பிரிவு இருக்குதுல்ல, அந்த பிரிவுக்காக குமாரன் ஏங்குகிறதை தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்ற அந்த ஒரு வார்த்தை நமக்கு காண்பிக்கின்றது. அப்போ பிதாவுக்கும் குமாரனுக்கும் உண்டான அன்பு தான் நமக்கு அகாப்பை அன்பு என்ன என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அன்பாக இருக்கின்றது. அந்த அன்பை நாம் உணராமல் நம்மால் தேவன் அன்பானவர் என்பதையும் சொல்ல முடியாது, நாம் தேவனை அறிந்திருக்கவும் முடியாது. ஆகவேதான் பிதாவானவருக்கு குமாரன் மூலமாக தான் நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. குமாரன் தான் பிரதான ஒரு உச்சகட்டத்தின் அன்பாக வேதம் நமக்கு சொல்லுகிறது.
அந்த அன்பின் வெளிப்பாட்டின் மூலமாக நாம் எல்லாம் பிதாவினுடைய பரிசுத்த குடும்பத்திற்குள் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே செல்லுகிறோம். எப்பொழுது? நாம் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக செல்லும் பொழுது. ஆகவே இன்னைக்கு வந்துட்டு கடவுள் யாரு என்ன என்பதை வந்துட்டு நம்ம அநேக நேரங்களில் வந்து ஆசீர்வாதத்தின் மூலமாக மட்டுமே வந்து இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வந்து அப்படிதான் பார்க்குறாங்க. தேவன் ஆசீர்வதிப்பார், தேவன் அன்பானவர், தேவன் ஆசீர்வதிப்பார், தேவன் அன்பானவர், இந்த 2 பிரசங்கங்கள் தான் எல்லா இடத்துலையும் போதும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி தேவன் எப்படியாக அன்பானவர் என்பதை நாம் சரியாக விளங்கி கொள்ளவில்லை என்றால் தேவனை நாம் அறிய முடியாது. தேவனை அறியாமல் நாம் தேவனை வழிபடுகிறோம் என்பது ஒரு வகையான ஒரு விக்கிரக ஆராதனையாகவும் முடியும் என்பதை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய இந்த மனித கண்ணாடி போட்டுக்கொண்டு மனித அன்பு எப்படி இருக்கும், அந்த கண்ணாடி மூலமாக தேவன் செய்த காரியங்கள் எல்லாம் நீங்க வந்து பார்த்து இதுல எப்படி தேவன் அன்பானவர்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கும் விளங்காது. தேவன் வந்து ஆதியாகமா, அதாவது பழைய சில பேர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டுல வந்து தேவன் வந்து ரத்த காட்டேரி மாதிரி இருந்திருக்காருப்பா, பயங்கர ரத்த காவல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் வந்துட்டு அநேக ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸோடைய வியூ பாயிண்டே அதுதான். அநேக பாரம்பரிய கிறிஸ்தவங்களுடைய வியூ பாயிண்டே என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு தேவன் வந்து இரக்கமற்றவராக செயல்பட்டு இருக்கார். ஏன்னா அவர் வந்து ரத்தம் 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 எத்தனை பலிகள் அவர் சொல்ற அந்த லேவியராகமத்தில் இருக்கிற பலிகள்லாம் படிச்சு பாருங்க அப்படின்றாங்க. தேவன் உங்களுடைய கண்ணாடி இதுதான் அன்புன்ற ஒரு கண்ணாடியை போட்டுக்கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா தேவன் அன்பானவர், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளவே முடியாது. தேவன் அன்பானவர் என்பதற்கு நீங்கள் தேவனுடைய அன்பை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவன் இப்படிப்பட்டதான காரியங்களை கொண்டு இந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை நாடுங்கள். தேவனை அவருடைய முழு குணாதிசயத்தில் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தேடுதல் உங்களுக்குள்ளாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தேவரீர் இப்பொழுதும் இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் இந்த ஒரு யூடியூப் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரீர் இப்பொழுதும் நீர் நாங்கள் பாவியாக இருக்கையிலே அன்பு கூர்ந்தீர் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அப்படியாக அந்த அன்பு எங்களால் புரிந்து கொள்ள முடியாத, எங்களுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட, எங்களுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பை நாங்கள் பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு புரிந்து கொள்ள தேவரீர் நீர் எங்களுக்கு துணை செய்யுங்க. அப்படியாக நாங்கள் இந்த உலகத்தின் மாய்மாலங்களுக்கும் இந்த கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் புகுத்தப்படுகின்ற மாய்மாலமான அன்பிற்கு விழுந்து எங்களுடைய இருதயங்களை உடைந்தவர்களாய் நொறுக்கப்பட்டவர்களாய் வாழாமல் தகப்பனே, எப்பொழுது உம்முடைய மாசற்ற மாய்மாலமற்ற உண்மையான அன்பை நாங்கள் ருசி பார்க்கிறோமோ தகப்பனே, அப்பொழுது இந்த உலகத்தின் இந்த சொற்ப ஆசைகளுக்கும் இந்த உலகம் காட்டுகின்ற அன்பிற்கும் நாங்கள் மயங்கி விடாமல் தேவரீர் அந்த அகாப்பே அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாய், அந்த அகாப்பே அன்பை நாங்கள் பிறருக்கு எங்களுடைய செய்கைகளின் மூலமாக காண்பிக்கிறவர்களாய் மாற நீர் எங்களுக்கு தகுதிப்படுத்துவீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் இப்படியாக இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் உம்மை நாடவும், உம்மை இன்னும் கிட்டி சேரவும், இன்னும் ஒரு படி நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும், உம்முடைய அன்பின் மூலமாக நீர் எங்களுக்கு உம்முடைய குமாரனை கொண்டு நீர் சிலுவையில் எங்களுக்கு காண்பித்த காட்சி மூலமாக நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. துதிகனும் மகிமை அனைத்துமக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் பரலோக பரமபிதாவே. ஆமென்.